அண்ணா சொல்றாரு, மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் என்றால் நான் துண்ட உதறி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன். மதுவிலக்குக்காக இந்தியா முழுக்க பரப்புரை செய்யும் தயார் சொன்னவர் அண்ணா. அந்த அண்ணாவின் வழி நடக்கிற ஆட்சி இன்னைக்கு மதுபான கடை நடத்தி கொண்டு, மதுபான கடையை மூடிட்டா வருமானத்துக்கு என்னங்க பண்றதுங்க? வருமானம் தான் பிரதானம் என்றால் மராட்டிய மாநிலம் போல பாலியல் தொழிலை அங்கீகரிச்சு விட்டு ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி அமைச்சர் இல்லாம அமைச்சகம் இல்லாம ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, அவருக்கே தூக்கி கொடுத்துரு. அதாவதுங்க, யாருக்கு சூடு இருக்கோ, யாருக்கு சொரணம் இருக்கோ, யாருக்கு மானம் இருக்கோ அவங்களால தான் நீட் தேர்வு ரத்து பண்ண முடியும். அப்பவே தமிழ்நாட்டு மக்கள் சுதாரிச்சுட்டு, ஆனா என்ன ஆச்சு? நம்பி ஓட்டு போட்டான், ஒண்ணும் முடியல. ஏன்னா தேர்தல் காலத்துல வாக்குக்காக என்ன வேணாலும் பேசுவான். நீ வாக்கு செலுத்த முடித்த பிறகாக அவன் வேற ஒரு முகத்தை காட்டுவான். திமுக இலவசம் கொண்டு வருது. அந்த இலவச பொருட்களை எப்போது அறிவிக்கிறது என்று பார்த்தால், திமுக ஆட்சிக்கு வந்து ஓராண்டோ, ரெண்டாண்டோ, மூன்றாண்டோ, நான்காண்டோ கழிச்சு கொண்டு வரதில்லை. தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்கிறார்கள், எங்களுக்கு வாக்கு செலுத்தினால் இந்த பொருட்களை தருவோம் என்று தேர்தலுக்கான யுக்தியாக பயன்படுத்துகிறார்கள். என்ன பேசுறாங்க தொலைக்காட்சியில் உட்கார்ந்துக்கிட்டுனா, அதாவதுங்க, நான் வீட்டுல டிவி இல்லாம பூனை குறுகி நின்னேன், அடுத்த வீட்டுல எட்டி எட்டி பார்த்தேன், கலைஞர் தொலைக்காட்சியை கொடுத்தாரு, நான் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பார்த்தேன், பார்த்து முடிச்ச பிறகு போய் வெளில போய் பிச்சை எடுத்தேன். யாகம் வளர்த்தா எப்பரா மழை வரும்? யாகம் வளர்த்தா புகைதான் வரும். மரம் வளர்த்தால் தான் மழை வரும். புரியாத? கழுதைக்கும் திருமணம் பண்றேன், எதுக்கு? மழை வரணுமா? கழுதைக்கும் திருமணம் பண்ணா கழுதை குட்டி தான் வரும், மழை எப்படி வரும்? ஒரு அரசு செய்யுங்க. பூனை குறுக்க போனா அவசரம் அப்படின்னு நீ ஒரு அவசர வேலையா போற, பூனையும் ஒரு அவசர வேலையா போகுது, அதுக்கு ஒன்னை விட அவசர வேலை ஓவர்டேக் பண்ணிடுது. அது எப்படி அவசரமாகும்? ஆணாக பிறந்த ஒருவன் பெண்ணாக மாற முடியும், பெண்ணாக பிறந்த ஒருவன் ஆணாக மாற முடியும். ஆனா இந்து மதத்துல ஒரு சாதியில பிறந்த நான் இன்னொரு சாதிக்கு மாற முடியாது என்றால் அந்த மதம் எனக்கு இருக்குதா? எனக்கு அதுக்கு நாங்க எப்போது இஸ்லாத்தை கிறிஸ்துவத்தை தழுவணும்? நான் நல்ல உடல்நலத்தோடு ஆரோக்கியமா இருந்தேன், என்னை பார்த்தால் திட்டு தொட்டால் திட்டு என்று சபித்தது மனு தர்மம், இந்துத்துவா. நான் தொழுநோயால பாதிக்கப்பட்டு கிடந்தேன், என்னை பெற்றெடுத்த பெற்றோர் கூட தொட மறுத்தார்கள். எங்கிருந்தோ வந்து அன்னை தெரசா தொட்டு சேவை செஞ்சாங்க. நன்றி கடனாக நான் கிறிஸ்துவத்துக்கு போனேன். திமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்கள் யாராவது ஒருவர் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் வா, ஒரே மடியில யார் சங்கி யார் பாஜக பீட்டி என்று தைரியம் இருந்தா திராணிந்தாவா? ஏன்னா பரம்பரை திமுக விட பஞ்சம் பிழைக்க போன பரதேசிகள் ரொம்ப பேசுது. அந்த பஞ்சம் பிழைக்க போன பரதேசிகளும் யாரும் பேசி பார்த்துருவோம். என்ன பிழைக்க போன நீயே இவ்வளவு பேசுவே அப்படின்னா, இந்த கோட்பாட்டை உயிர் கோட்பாட்டாக ஏற்றுக்கிற நாங்க எவ்வளவு பேசுவோம்? உலகத்தில் உள்ள உயிர்கள் யாவும் மழைக்காக ஏங்கி தவிப்பது போல குடிமக்கள் ஒரு நல்ல ஆட்சிக்காக ஏங்கி தவிப்பார்கள் என்று போதிக்கிறார். அந்த நல்லாட்சி நாடியே 5 ஆண்டுக்கு ஒரு முறை நாம் வாக்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே வள்ளுவன் சொல்கிறான், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தது வல்லது அரசுங்கிறான். வருவாய்க்கான வழிகளை தேடுவதும் அதை முறையாக பராமரிப்பதும் மக்கள் நலவாழ்வுக்காக பயன்படுத்துவதும் தான் அரசுங்கிறான். ஆனால் இந்த அரசுகள் எவ்வாறு இருக்கிறது? அரசாங்கம்ங்கிற நிர்வாக கட்டமைப்பு மன்னராட்சி முறை வீழ்த்தப்பட்டு மக்களாட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. யாவும் எல்லா மக்களுக்கும் எல்லாவித வசதிகளும் வாய்ப்புகளும் சேவைகளும் சென்று சேர வேண்டும் என்பதற்குத்தான், அதற்காகத்தான் இந்த நாட்டில் குடியாட்சின்னு ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுது. ஆனால் மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்குமான மாறுபாடு என்ன? மன்னராட்சி காலத்தில் தாத்தா ஆண்டார், அப்பா ஆண்டார், பேரன் ஆண்டார். மக்களாட்சி காலத்தும் அதே நடைமுறை தான். மன்னராட்சி காலத்தில் பணம் இருப்பவர்கள் தான், வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் தான் எல்லாம் பெற முடியுங்கிற நிலை இருந்தது. ஆனால் மக்களாட்சி காலத்தும் அதே நிலைதான். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இருக்கிறது முதலாளித்துவ நாடு. ஆனால் முதலாளித்துவ நாடான அமெரிக்காவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரருக்கு ஒரு கல்விங்கிற நிலை இல்லை. ஆனால் ஜனநாயக நாடு என்று சொல்லப்படுற இந்த நாட்டில் கல்வி என்பது எட்டாக்கணியாக மாறி போனது. கல்வி எட்டாக்கணியாக மாறி போனது. மருத்துவம் என்பது கிடைப்பதற்கு அரிதான ஒன்றாக மாறி போனது. ஆனால் இந்த நாட்டில் சொல்கிறான், இலவச பொருட்கள் கொடுத்தோம், இலவச பொருட்கள் கொடுத்து நாங்கள் சமூக நீதியை பேணுறோம் அப்படின்னு. என்ன சமூக நீதியை கிழிக்குது? சாமானியன் ஒருவன் அதிகாரத்தை சுவைக்க முடியுங்கிற நிலைதான் ஜனநாயகத்தோட உச்சமே. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கட்டமைப்புக்குள்ள எந்தவித பின்புலம் இல்லாத ஏழை எளிய மகன், சாமானியன், அடித்தட்டு உழைக்கும் மக்கள், அன்றாடங்காட்சி, தினக்கூலி, வேளாண் குடிமக்கள் விட்டு பிள்ளை, நெசவாளர் விட்டு பிள்ளை, மீன்பிடி தொழிற்சிகள் விட்டு பிள்ளை, இவன் அதிகாரத்துக்கு போக முடியுமா? அரசியல் செய்ய முடியுமா? அரசியல் என்பது பணக்காரர்களுக்காக மாற்றப்பட்டு விட்ட பிறகு இலவசங்களை கொடுத்து சமூக நீதி நாங்கள் பேணுங்கிறது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. இலவசம் கொடுத்தோம். திமுக இலவசம் கொண்டு வருது.
அந்த இலவச பொருட்களை எப்போது அறிவிக்கிறது என்று பார்த்தால், திமுக ஆட்சிக்கு வந்து ஓராண்டோ 2 ஆண்டோ 3 ஆண்டோ 4 ஆண்டோ கழிச்சு கொண்டு வரதில்லை, தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்கிறார்கள். எங்களுக்கு வாக்கு செலுத்தினால் இந்த பொருட்களை தருவோம் என்று தேர்தலுக்கான யுக்தியாக பயன்படுத்துகிறார்கள். திமுக கொண்டு வர இலவசத்தை அதிமுக விமர்சிக்கும், அதிமுக கொண்டு வர இலவசத்தை திமுக விமர்சிக்கும். நாம ரெண்டையும் விமர்சிச்சோம்னா நம்மளை சங்கிம்பான். இதை போல ஒரு பைத்தியகாரத்தனம் முட்டாள்தனம் உண்டா? இப்போ என்ன பேசுகிறாங்க தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டுனா, அதாவதுங்க நான் வீட்டில் டிவி இல்லாமல் நான் கூனை குறுகி நின்னேன், அடுத்த வீட்டில் எட்டி எட்டி பார்த்தேன், கலைஞர் தொலைக்காட்சியை கொடுத்தாரு, நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்து பார்த்தேன், பார்த்து முடித்த பிறகு போய் வெளில போய் பிச்சை எடுத்தேன். தொலைக்காட்சியை பேசுகிறல்ல, அதே காலகட்டத்தில் கருணாநிதி கொண்டு வந்தது ஏழைகளுக்கு நிலம் கொடுப்போம்னு அறிவிச்சார். நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு நிலம் கொடுத்தோம்னு ஏன் பேச மாட்டேங்கிற? ஏன்னா கொடுக்கவே இல்லை, யாருக்கும் கொடுக்கல. 2016 அதிமுக அறிவிக்கிறது, அதிமுக ஆட்சி வந்தால் மறுபடியும் தொடர்ந்தால் நாங்கள் இலவசமா அலைபேசி கொடுப்போம் அறிவிச்சிச்சு. யாருக்காக கொடுத்தாங்களா? யாருக்கும் கொடுக்கல. ஏன்னா தேர்தல் காலத்து யுக்தி என்ன வேணாலும் பேசுவாங்க. தேர்தல் காலத்தில் நீங்க ஓட்ட போட்டீங்கன்னா பாலாறும் தேனாரும் கரைபுரண்டு ஓடும், நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், எல்லா கதையும் இழப்பான். சொன்னார்ல ஐயா உதயநிதி, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நான் உடனே நீட்டை ரத்து பண்ணிட்டு தான் மறுவேளை வைப்போம். எப்படி? எங்களுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம்ல. என்ன ஃபார்முலா? அதாவதுங்க யாருக்கு சூடு இருக்கோ, யாருக்கு சொரணம் இருக்கோ, யாருக்கு மானம் இருக்கோ அவங்களால தான் நீட் தேர்வை ரத்து பண்ண முடியும். அப்போவே தமிழ்நாட்டு மக்களை சுதாரிச்சுட்டு போய் நீட்டுக்கு அப்படியே விட்டுறான் அப்படின்னு நினச்சிருக்கணும். ஆனால் என்ன ஆச்சு? நம்பி ஓட்டு போட்டான், ஒன்றும் முடியலை. ஏன்னா தேர்தல் காலத்தில் வாக்குக்காக என்ன வேணாலும் பேசுவான். நீ வாக்கு செலுத்த முடித்த பிறகாக அவன் வேற ஒரு முகத்தை காட்டுவான். இதான் யதார்த்தம். இதுல வந்து நாங்க இலவச பொருள் கொடுத்தோம், என்ன இலவசம் கொடுத்து கிழிச்ச? நாங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க, அத்தியாவசியம் எல்லா உயிர்களுக்குமான அடிப்படை நீர். விசிம்பின் துளி வீழின் அல்லல் மாற்றாங்க, பசும்புல் தலை காண்பது அறிங்கிறான் வள்ளுவன். வானத்திலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட விழாவிட்டால் ஒரு பசும்புல் கூட தலை காட்ட முடியாது. எல்லா உயிர்களுக்குமான அடிப்படை நீருங்கிறான். நீரின்றி அமையாது உலகன்னு. அந்த நீரை கொடுத்திருக்கியா? என் அன்பான சொந்தங்களே, தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம் சொல்லப்படுற மாவட்டம் ராமநாதபுரம். அந்த ராமநாதபுரத்தில் பெய்கிற மழையில ஒரு விழுக்காடு கூட பெய்யாத அரபு தேசம், துபாய், கத்தார், ஓமன், சவுதி அரேபியா, இந்த நாடுகள்லாம் தண்ணீர் பெற்றுச்சு. எங்கேயாவது துபாயிலேயோ கத்தார்லேயோ ஓமன்லேயோ தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பற்றாக்குறைங்கிற செய்தியை கேள்விப்பட்டது உண்டா? இல்லை. இத்தனைக்கும் அங்கே மழைக்காலம்னு ஒரு காலமே இல்லை, கிடையாது. அப்ப என்ன பண்றான்? கடல் நீரை சுத்திகரிச்சு தன் மக்களுக்கு கொடுத்து அந்த மக்களுக்கான தேவையை போகிறேன். ஆனா இங்க கடல் வளமும் உண்டு, மழை வளமும் உண்டு. ஒட்டுமொத்த பூமி பந்து முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பூமி பந்து முழுமைக்கும் சராசரியாக ஆண்டு ஒன்றுக்கு 800 மில்லிமீட்டர் தான் மழை பொழியுது, ஒட்டுமொத்த பூமி பந்து முழுமைக்கும். ஆனா தமிழ்நாட்டோட சராசரி மழைப்பொழிவு ஆண்டு ஒன்றுக்கு 950 மில்லிமீட்டர். அது சென்னையில 1200 மில்லிமீட்டருக்கு மேல. அவ்வளவு மழை வளம் பெய்கிற போது அந்த மழை நீரை ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள், தாங்கல்கள், ஏந்தர்கள் என்று நீர்நிலைகளை வெட்டி பராமரித்து நீரை சேமித்து மக்களுக்கு கொடுத்திருந்தாலே இங்க எல்லாமே சரிவர இருந்திருக்குமே. சேர சோழ பாண்டிய மன்னர்களாண்டான், சேசிப்பு இல்லை, கிட்டாச்சு இல்லை, டிராக்டர் இல்லை, பொக்கல் இல்லை, எது ஒன்றும் இல்லை. மண்வெட்டியும் கடப்பாறை மட்டும்தான். மண்வெட்டியும் கடப்பாறையும் கொண்டு நீர்நிலை வெட்டி பராமரித்து நீரை மக்களுக்கு கொடுத்தான். மன்னராட்சி காலத்துல ஒரு மன்னனு கிடைச்சா போதும், குடும்பத்துக்கு கிடைச்சா போதும், உறவு கிடைச்சா போதும் நினைக்கல. கடைக்கோடி வரை மன்னராட்சியில் நீரை சாத்தியப்படுத்தினான், தண்ணியை சாத்தியப்படுத்தினான். வான் பொய்ப்பனும் தான் போயா காவிரி என்று சோழ மன்னன் பாடினா, வையே பொய்யா குடைக்கொடி என்று பாண்டிய மன்னர்கள் பாடினா. ஆனா சமகாலத்தில் அந்த தண்ணீர் வளத்தை சேமிப்பதற்கோ மக்களுக்கு கொடுப்பதற்கோ ஏதாவது திட்டம் இருக்கா? நீங்க நினைவில் இருக்கலாம், ஒரு 4 ஆண்டுக்கு முடி சென்னையில் தண்ணீர் தட்டுப்பாடு. எப்படின்னா குடிக்கிற தண்ணி மட்டும்னா, குளிக்க தண்ணிக்கே தட்டுப்பாடு. குளிக்க தண்ணி இல்லை, பெரிய பெரிய ஐடி பார்க்கெல்லாம் மூடிட்டான், உணவகத்தப்பறம் மூடிட்டான், பெரிய தண்ணீர் தட்டுப்பாடு. அன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டோட முதலமைச்சர், அதான் அரும்பெரும் அறிஞர்களை கொண்ட அமைச்சர் இல்லையா, அவங்கெல்லாம் கூடி பேசுறாங்க, என்னங்க தண்ணீர் தட்டுப்பாடா இருக்கு, குளிக்க கூட மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணலாம்?
அப்போ ஏதாவது ஒன்று பண்ணணுமே, பண்ணி இது பண்ணணுமே அப்படின்னு. அப்போ செல்லூர் ராஜு போன்ற ஒரு அறிஞர் சொல்கிறாரு, என்ன பண்ணலாம்னா மழை பெஞ்சா மட்டும்தான் அந்த தண்ணி தட்டுப்பாடை போக்க முடியும். அப்போ என்ன வழி? மழை பெய்ய வைக்கலாம். என்னங்க சொல்கிறீங்க, மழை பெய்ய வைக்கலாமா? சீனாவில் தாங்க பண்ணுறாங்க. சீனாவில் வந்து செயற்கை மழை பொழி வைக்கணும்னா பல 100 கோடி செலவாகுது. அவ்வளோ காசு நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. என்னது? ஊரா உட்காந்து கோயிலில் யாகம் வளர்த்தோம்னா மழை பொஞ்சிரும், மழை பொழிஞ்சிரும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. இதை திட்டமாக அறிவித்து தமிழ்நாடு செயல்படுத்தியது. தமிழ்நாடு முழுக்க கோயிலில் உட்காந்து யாகம் வளர்த்தான். யாது? அரசு சொல்லி யாகம் வளர்த்து மழை வைக்க முடியும் என்றால் ஏண்டா ராமநாதபுரம்லாம் என்ன பாலைவனமா இருக்கு? ஏன் தார் பாலைவனம் இருக்கு? துபாய், கத்தார், ஓமன்ல எல்லாம் சாமியாரே கிடையாதா? அங்கே உட்காந்து யாகம் வளர்த்து மழை வைக்க மாட்டானா? யாகம் வளர்த்தா எப்படா மழை வரும்? யாகம் வளர்த்தா புகை தான் வரும். மரம் வளர்த்தால் தான் மழை வரும். புரியாதா? கழுதைக்கும் திருமணம் பண்றேன். எதுக்கு? மழை வரணுமா? கழுதைக்கும் திருமணம் பண்ணா கழுதை குட்டி தான் வரும். மழை எப்படி வரும்? ஒரு அரசு செய்திங்க. நாம் எப்படிப்பட்ட காலத்தை வாழ்றோம் பாருங்க. இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கான் 21ஆம் நூற்றாண்டுல பூனை குறுக்க போனா அவசரம் அப்படின்னு. நீ ஒரு அவசர வேலையா போற, பூனையும் ஒரு அவசர வேலையா போகுது. அதுக்கு ஒன்றை விட அவசர வேலை ஓவர் செக் பண்ணிடுது. அது எப்படி அவசரமாகும்? நம்மளை எப்படி நம்ப வைக்கிறான் பாருங்க. நாம் சிந்திப்பதில்லை, எது குறித்தும் சிந்திப்பதில்லை, எதை பற்றி நாம் கவலைப்படுறதில்லை. நமக்கு எல்லாமே செய்தி கேட்டு கேட்டு கடந்து போகிறோம். இலவசம் கொடுத்து நாட்டை வளப்படுத்துவோங்கிறான். எப்படி வளர்த்தப்படுத்த முடியும்? நாட்டின் பொருளாதாரம் எப்படி இருக்கு? 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கடன் இருக்கிறான். 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கடனை அடைப்பதற்கான திட்டம் இருக்கா? திமுக அரசு பொறுப்பேற்ற உடனே குழுவா போட்டாங்க. வெறும் குழு தான், 38 குழுவை நம்ம அமைச்சிருக்காங்க. இந்த குழு போட்டு என்ன பண்ணாங்க? நாங்கள் பொருளாதாரத்தை மாற்ற போகிறோம், மாற்றி படைக்க போகிறோம். ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து அவர் அமெரிக்காவில் பொருளாதாரம் படைச்சவர். நோபல் பரிசு பெற்றவங்களெல்லாம் நாங்கள் பொருளாதார குழுவை போட்டிருக்கோம் நாங்கள். ஆனால் பொருளாதாரம் எவ்வாறு ஈட்டப்படுது? அதிமுகவின் ஆட்சி காலத்தில் என்ன நடைமுறையே அதே நடைமுறை தான் திமுகவின் ஆட்சி காலத்தையும். இந்த திமுக அதிமுக 2 கட்சிக்கு மூலவர் அண்ணா. அந்த அண்ணா சொல்றாரு, மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் என்றால் நான் துண்ட உதறி தோல்ல போட்டு நடைய கட்டுவேங்கிறாரு. மதுவிலக்குக்காக இந்தியா முழுக்க பரப்புரை செய்யும் தயார் சொன்னவர் அண்ணா. அந்த அண்ணாவின் வழி நடக்கிற ஆட்சி இன்னைக்கு மதுபான கடை நடத்தி கொண்டிருக்கு. கேட்டா என்ன சொல்றான்? மதுபான கடையை மூடிட்டா வருமானத்துக்கு என்னங்க பண்றதுங்கிறான். வருமானம் தான் பிரதானம் என்றால் மராட்டிய மாநிலம் போல பாலியல் தொழிலை அங்கீகரிச்சு விட்டு ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி அமைச்சகம் இல்லாமல் ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, அவருக்கே தூக்கி கொடுத்துரு. இதை சொல்ல வெக்கமா இல்லை, கேவலமா இல்லை? ஒரு வளமும் இல்லாத நாடுகள் எல்லாம் செல்வத்தோடு செழிக்குது. ஆனா எல்லா வளம் நிரம்பப்பட்ட நிலம் இந்த நிலம். ஆனா எல்லா வளத்தையும் கொண்டிருந்தும் கையேந்த வேண்டிய அவசியம் என்ன? வரலாற்றில் தமிழை எப்போது கையேந்தினா? என் அன்பான சொந்தங்களே, 1000 ஆண்டுகளை வரலாற்றை பாருங்க. வந்தாரை வாழ வைக்கும் நிலம், வந்தாரை வாழ வைக்கும் நாடு என்ற பெயரும் பண்பாடு எந்த இனத்துக்கு உண்டு? நமக்கு தான் உண்டு. வாழ வாய்ப்பற்று அண்டி ஒண்டி இந்த மண்ணுக்கு ஒருவன் பிழைக்க வந்தால் கூட அவன் கூட செல்வ செழிப்போடு வாழ வைப்பான். இந்த நிலத்தின் மக்கள் சோறு வாய்ச்சிய கொழுக்கஞ்சி ஆறு போல பறந்துடுங்கிறான். சோறு வடிச்ச கஞ்சி தெருக்கல்ல ஆறு போல ஓடும், அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்தாங்கிறேன். அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள், கடையில் வளர கொண்ட இனத்தின் மக்கள், பசியோடு வந்த கழுக்கு தசை எடுத்து கொடுத்த நம் பாட்டன் சிபு சக்கரவர்த்தியோட பேர பிள்ளைகள் இலவசம் கேட்டு கையெழுந்திக்கிறோம். எவ்வளவு அநியாயம், அக்கிரமம்! மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கான். இன்னைக்கு திமுக என்ன நிலைமை? திமுக எப்படிப்பட்ட கட்சி வருங்க? நீ மக்களை காப்பாற்ற வேண்டாம், மக்களை தான் காப்பாற்றி உனக்கு கிழிக்க வேண்டாம். நீ என்ன லட்சத்தில் ஆட்சி நடத்தும் தெரியும். ராசாவை காப்பாற்ற முடிச்சவனால ராசா பேசிய கருத்து சரிதான் என்று சொல்ல ஒருத்தனுக்கு யோகியது இல்லை. சேகர் பாபு காது கேட்க மாட்டேங்குது. அந்த பக்கம் பொன்முடி, திராவிட கழகத்திலிருந்து வந்த பொன்முடிக்கு அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி, அவர் போயிட்டாரு. ஏன் சொல்ல முடியல? நாங்கள் இந்துக்களுக்கு விரோதி இல்லை, இந்துக்களுக்கு விரோதி இல்லை. ஏன் பயப்படுற? இந்து என்று பேசி தமிழ்நாட்டில் வாக்களை பெற முடியாது. அதான் யதார்த்தம். இந்துங்கிற வாக்கு எடுபடாது. அதுக்கு சான்று யாத்திரமா? திமுகவே சான்றுதான். எப்படி? ராமரை செருப்பால் அடிச்சார் பெரியார்னு சொல்லப்பட்ட காலத்தில் திமுக ஜெயிக்குது. அதே போல இந்துக்கள்னா திருடன் ஐயா கருணாநிதி பேசிட்டாரு. வாக்கு விழுக்காட்டில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. இந்துக்கள்னா திருடன் பேசிட்டாரு ஐயா கருணாநிதி. இந்து மணி கேஸை போட்டு கோர்ட்டுக்கு எழுதிட்டான். இழுத்தவன வாய் ஜாலத்தில் வித்தகர் இல்லையா, அவர் சொல்றார், நான் தப்பா சொல்ல, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்துக்கள்னா திருடன் சொன்னது உண்மைதான். இந்துக்கள்னா இதய திருடன்.
மக்களின் மனங்கவர்ந்த திடம் தான் சொன்னேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. யார் சொல்றா? ஐயா கருணாநிதி. இந்த கட்சி இன்னைக்கு பாஜக என்ன ஆட்டம் போட்டிருக்கான் பாருங்க. பாஜக கட்டுப்படுத்த முடியலங்க. திராவிட மாடல் ஆட்சி பெரியார் மண்ணுங்கிறான். நீலகிரியில் அவன் அவன் இது நடத்துறான், பந்த் நடத்துறான். பாஜக இந்து முன்னணி அதை தடுக்க துப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன், மிக தெளிவா சொல்றேன். நாம் தமிழக கட்சி உள்ளது, தமிழர்கள் இந்துக்கள் இல்லை என்கிற நிலைப்பாட்டை தெளிவுபட முன்வைக்கிறோம். இவன் இந்துக்கள் எப்போது இந்துக்கள்? ஈழத்தில் கொலை செய்யப்பட்ட 2 லட்சம் தமிழர்கள் 1 லட்சம் பேர் இந்து. 1 லட்சம் இந்துக்களை கொன்றளித்த பௌத்தன் ராஜபக்சே இந்துக்களை கொன்றளித்து விட்டார்கள் என்று என்றைக்காவது பாஜக போராடியது உண்டா? ராஜபக்சேவை தூக்கில போடணும், ராஜபக்சே மீதான போர்க்குற்ற விசாரணையை உறுதிப்படுத்தணும் என்று பாஜக பேசியது உண்டா? இல்லாத ராமர் கோயிலை சொல்லி இருக்கிற பாபர் மசூதியை இடிச்ச இந்த பாரதிய ஜனதா அதே நிலத்தில், ஈழ நிலத்தில் சிவன் வழிபாட்டுத்தலம், முருகன் வழிபாட்டுத்தலம், பிள்ளையார் வழிபாட்டுத்தலம் எல்லாத்தையும் இடிச்சு தகர்த்தான். என்றைக்காவது போராடியது உண்டா? போராடியது இல்லை. என்னைக்கும் அவன் போராடியது இல்லை. ஆனால் நாடகம் போடுவான், இந்துக்களை வீதிக்கு வாருங்கள். புதுசா என்ன வீதிக்கு வர்றது? நீ ஓட்டு போட்டப்ப எல்லா மக்கள் நடுத்தருக்கு வந்துட்டான். புதுசா என்ன வீதிக்கு வர்றது? இந்து மதத்தையே குறி வச்சு தாக்குறாங்க. ஏன் தாக்குறோம்? இஸ்லாம்ங்கிற மதம் இருக்கு, மார்க்கம் இருக்கு. அந்த மார்க்கத்தில் பிளவுகள் இருக்கலாம், பிரிவுகள் இருக்கலாம். தேவாலயம் இருக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு. தேவாலயங்களில் ஒரு சில இடங்களில் சாதிய பாகுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இஸ்லாம்ங்கிற மதமோ கிறிஸ்தவங்கிற மதமோ சாதிய கோட்பாட்டை, வர்ணாசிரம அந்த ஏற்பாட்டை, ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையை ஒருபோதும் போதிக்கவில்லை. ஆனால் இந்து மதமே என்னை ஏற்றத்தாழ்வுக்கு உள்ளாக்குது. ஆணாக பிறந்த ஒருவன் பெண்ணாக மாற முடியும், பெண்ணாக பிறந்த ஒருவள் ஆணாக மாற முடியும். ஆனா இந்து மதத்தில் ஒரு சாதியில் பிறந்த நான் இன்னொரு சாதிக்கு மாற முடியாது என்றால் அந்த மதம் எனக்கு எதுக்குடா? எனக்கு எதுக்கு? நாங்க எப்போது இஸ்லாத்தை கிறிஸ்தவத்தை தழுவினோம்? நான் நல்ல உடல்நலத்தோடு ஆரோக்கியமா இருந்தேன். என்னை பார்த்தால் திட்டு, தொட்டால் திட்டு என்று சபித்தது மனு தர்மம், இந்துத்துவா. நான் தொழுநோயால பாதிக்கப்பட்டு கிடந்தேன். என்னை பெற்றெடுத்த பெற்றோர் கூட தொட மறுத்தார்கள். எங்கிருந்தோ வந்த அன்னை தெரசா தொட்டு சேவை செஞ்சாங்க. நன்றி கடனாக நான் கிறிஸ்தவத்துக்கு போனேன். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் என்ன நடந்துச்சு? சாணார், பரவர், முக்குவர், புலையர் என்ற 18 சாதியை சார்ந்த பெண்கள் மேலாடை உடுத்த கூடாது. மார்பை மறைக்க மேலாடை உடுத்த வேண்டும் என்றால், மார்பு சீலை அணிய வேண்டும் என்றால் வரி கட்டணும். மார்பு பெருக்க பெருக்க அதுக்கு ஏற்றவாறு வரி கட்டணும். வரி கட்ட முடியாத பெண்களை தூக்கி கொண்டு போய் இடுக்கி வைத்து மார்பகத்தை அறுத்தறிஞ்சான். அப்ப மார்பு சீலைக்கு வரி கேட்கிற மதத்தை விட எனக்கு பரதா தந்த மதம் உயர்வானது என்று நான் இஸ்லாத்துக்கு போனேன். ஓ மதத்தில் இருக்க தீண்டாமையை போக்க முடியாது. அவனால தீண்டாமைய என்ன இருக்கு உனக்கு? என்ன இந்துன்னு பேசுற? ஆந்திரா காட்டுக்குள்ள ஒரே நாள்ல 20 பேர் சுட்டு கொண்டானே. அவன்ல ஒரு இந்து கூட இல்லையா? ஒரு இந்து கூட இல்ல. தூத்துக்குள்ள நாங்க போராடினப்ப 14 பேர் சுட்டு கொண்டானே. அவன் தான் இந்து இல்லையா? என்ன வேஷம் போடுற? பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சுன்னு போராடுற இந்து இல்லையாடா? என்ன நாடகம் இந்து? இங்க வந்து நாடகம். இந்துக்களை கொச்சப்படுத்திட்டாங்க, புண்படுத்திட்டாங்க. ஒருபோதும் மக்கள் நலனுக்காக பாரதிய ஜனதா போராடாது. இங்க ஒரு அட்டக்கத்தியை உட்கார வச்சிருக்காங்க தலைவர்னு. அவர் எதையும் செய்யறது இல்லை. பாஜகவை நீ பக்கத்தில் ஆந்திரா இருக்குது, தெலுங்கானா இருக்குது, தெலுங்கானாவுக்கு ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. சந்திரசேகர் ராவ்னு ஒருத்தர் இருக்காரு, இத்தனோடு தான் இருக்காரு. ஆனா செயல்பாடு எப்படி இருக்கு? ஆனா நீங்க பாரதிய ஜனதாவை எதுக்குன்னு பேசாஞ்ச ஒழிய வாய் தான் வேலை செய்த ஒழிய செயல்பாட்டில் ஒண்ணுமே இல்லை. இதில் நம்மளை சங்கிங்கிறது நாம் தமிழர் கட்சி சங்கி அப்படின்னு நானும் திரும்ப திரும்ப சொல்றேன். திமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்கள் யாராவது ஒருவர் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் வா, ஒரே மேடையில் யார் சங்கி யார் பாஜகவோட பிடிஎம் என்று விவாதிப்போம். தைரியம் இருந்தா திராணி இருந்தாவா? ஏன்னா பரம்பரை திமுக விட பஞ்சம் பிழைக்க போன பரதேசிகள் ரொம்ப பேசுது. அந்த பஞ்சம் பிழைக்க போன பரதேசிகளும் வரட்டும், யாரும் பேசி பார்த்துருவோம். ஏன்னா பிழைக்க போன நீயே இவ்வளவு பேசுவே அப்படின்னா இந்த கோட்பாட்டை உயிர் கோட்பாட்டாக ஏற்றிருக்கிற நாங்க எவ்வளவு பேசுவோம்? எங்களுக்கு எந்த ஐக்கமும் இல்லை. நாங்க பயந்துகிட்டு இருக்கலாம் இல்லை, நாங்க துணிவோடு நிற்கிறோம், மக்களுக்கு களத்து நிற்கிறோம். அதனால இலவச பொருட்களை ஏன் எதுக்கிறோம்? கல்வி இலவசமாக கொடு, கல்வி கடன் கொடுத்தோங்கிற, அப்புறம் தள்ளுபடி பண்ணோங்கிற, ஏன் கஷ்டப்படுற? கல்வி இலவசமாக கொடுத்து விட்டு மருத்துவத்தை சார் தனியாக கொடுத்துரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மையா ராசாத்தி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஜெர்மனிக்கு அழைச்சி போற, நாங்க ஜெர்மனிக்கு விசா கூட வாங்க முடியாதா? நாங்க என்ன பண்றது? சாமானியன் கடைக்கோடி சாமானியன் வரை எல்லாம் கிடைக்க போறோம். அதுக்கு தான் போராடுறோம். இதுல
அன்னைக்கு எழுதுனாங்க புத்தகத்துல